திருவள்ளூர் அருகே 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக தந்தையை விஷப்பாம்பை கடிக்க வைத்து கொலை செய்த மகன்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கு மோகன்ராஜ், ஹரிஹரன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த கணேசனை விஷத்தன்மையுள்ள கட்டுவிரியன் பாம்பு கடித்துள்ளது. இதில் சுயநினைவை இழந்த கணேசனை அவரது மகன்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே கணேசனின் உயிர் பிரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் பாம்பு கடித்து உயிரிழந்த தனது தந்தைக்கு சேர வேண்டிய காப்பீட்டு பணத்தை வழங்கும்படி காப்பீட்டு நிறுவனத்தை மோகன்ராஜ் மற்றும் ஹரிஹரன் இருவரும் அணுகியுள்ளனர். இதனை ஏற்று கணேசனின் காப்பீட்டு ஆவணங்களை சரிபார்த்த நிறுவனத்திற்கு சந்தேகம் எழுந்துள்ளது. ஃபர்ஸ்ட் అయితే அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுல கொஞ்சம் டிலே இருந்தது. ஸோ எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அங்கிருந்த டவுட் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுக்கப்புறம் இன்டிமேஷன் வந்தது, நமக்கு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க, அவங்களோட பசங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஸ்னேக் பைட் டெத் மாதிரி நாங்களும் நினச்சிட்டு கொண்டு போனோம். பட் இது எல்லாமே விசாரணை பண்ண பிறகு இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இதையடுத்து ஐஜி உத்தரவின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்தா சுக்லா டிஎஸ்பி தலைமையில் தனி விசாரணை குழுவை அமைத்தார். முதலில் இயற்கை மரணமாக கருதிய போலீசார் விசாரணையை வேறு கோணத்தில் தொடங்கினர். இறந்தவர் குடும்பத்தில் உள்ள அனைவரின் மீதும் 11 காப்பீடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக 4 காப்பீடுகள் கணேசன் பெயரில் எடுக்கப்பட்டிருந்தது. இது போலீசாரின் கவனத்திற்கு வந்தது. போலீசாரின் தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கடன் பிரச்சனையால் அவதியடைந்து வந்த கணேசனின் 2 மகன்களும் தந்தை இறந்தால் காப்பீடு பணம் கிடைக்கும் என தந்தை பெயரில் காப்பீடு எடுத்து பிரீமியம் தொகை கட்டி வந்துள்ளனர். கீழே மாடியில் வந்து டிசீஸ் மட்டும் படுத்திருந்தாரு. அந்த சமயத்தில் நைட் டைம் அவங்களோட சொந்த பசங்க 2 பேர், ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்க, ஒருத்தர் வந்து வெளியே இருந்து சில அசோசியேட்ஸ் மூலமாக அந்த ஒரு ஸ்னேக் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டு அவங்களோட வீட்டிலவே இந்த சம்பவம் ஏற்பாடு பண்ண